அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி அமாவாசை தினம் அன்னைக்கு காலையில் நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லா மாதமும் அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன சுவாமி கும்பிட்டு நம்ம பித்தர்கள் வழிபாடு பண்ணாலுமே ஆடி அமாவாசைக்கு பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு விசேஷமான பலன்கள் தரக்கூடியது. ஏன்னா நம்முடைய பித்தர்கள் வழிபாடு தான் நமக்கு எப்பயுமே முதல்ல. நம்ம இறை வழிபாட்டுக்கு முன்னாடி பித்தர்களுடைய வழிபாட்டுகள் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இறை வழிபாடே அன்றைய தினம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரத்தோட ஒரு விதியே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் கொடுக்குங்க. அதனால் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சேனலில் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அன்றைய தினம் ராத்திரியில் செய்யக்கூடிய முக்கியமான அந்த தீபமும் நீர் வழிபாடும். அதே மாதிரி அன்றைய தினம் காலையில் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதற்காக இப்படி பித்திருக்கள் வழிபாட்டுக்கும் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அது அமாவாசை தினம் அன்னைக்கு திருப்பி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் வழிபாடு தான் என்றைக்குமே முதன்மையானது. அதுவும் இந்த ஆடி அமாவாசையில் பண்ணக்கூடிய நம்ம முன்னோர்களை நினச்சி செய்யக்கூடிய பல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாத அந்த தடை தாமதங்கள், சுபகாரிய நிகழ்ச்சிகள், இல்லை பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கறது, இது எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்குமா. ஏன்னா நிறைய குடும்பத்தில் ஜாதக ரீதியாக எல்லாருக்குமே எந்தவித பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் மாற்றி சண்டைகள் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பூஜை டைமாக இருக்கட்டும், தேவையில்லாத சண்டைகள், மன உளைச்சல்கள் அது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத பண செலவுகள், பண விரயங்கள், வியாதி, இப்படி ஏதாவது ஒரு இது நமக்கு குடும்பத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பித்திருக்களுடைய தோஷங்கள் தான், பித்திருக்களுடைய சாபங்கள் தான். இது சாபங்கள் தோஷங்கள் சொன்னோன்னா பெரிய அளவில் நம்ம பயப்பட வேணாம். நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக முறையாக ஞாபகம் வச்சு பண்ணாலே பித்திருக்களானவங்க நல்ல மனசு சந்தோஷப்பட்டு நம்மளை நினச்சி நம்ம குழந்தைங்க இப்படி இருக்காங்க இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மனம் மகிழ்ந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போவாங்களாம். இந்த அமாவாசை தினம் அன்னைக்கு காலையில் எப்பயுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் தெரியாத சில சகோதரிகளுக்காக சொல்கிறேன். நம்ம இந்த ஆடி மாதம் முழுக்க மஞ்சள் கலந்து அந்த நீரால் வாசம் தெளிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அமாவாசை தினம் அன்னைக்கு வெறும் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் எதுவுமே கலக்காமல் வெறும் தண்ணியில் தான் நீங்கள் அன்றைக்கி வாசம் தெளிக்கணும். கோலம் அன்னைக்கு போடவே கூடாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலேருந்து இந்த உலகத்துக்கு நம்மளை பார்க்கறதுக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டு வாசலை நமக்காக காத்து நிற்பாங்களாம். நம்மளுடைய குழந்தைங்களாம் நம்மளை இது பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு அந்த நேரம் பார்த்து நம்ம கோலம் போட்டு மங்களகரமான பொருட்கள்லாம் அந்த டைமில் இருந்ததுன்னா அவங்களுக்கு உள்ள வரத்துக்கு ஏதோ ஒரு தடைகள் உருவாக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வெறும் தண்ணி வச்சு நீங்கள் வாசம் மட்டும் தெளிச்சிட்டு அன்றைய தினம் வாசம் தெளிச்சிட்டு உள்ளே வந்த கையோட நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய வீட்டு நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா, நிலைவாசல்லாம் நம்ம வெளியில் கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வருவோம் பார்த்தீங்களா, அந்த நிலைவாசல் நம்ம நிலைவாசல் தீபம் கூட ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு சின்ன ஒரு தட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு, வெல்லமாக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை ரெண்டையும் மட்டும் அந்த இடத்துல வச்சுருங்க. எதற்காக இந்த தண்ணீரும் அந்த நாட்டு சர்க்கரை வைக்கிறோன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணீரானது அவங்களுக்கு தாகத்தை தவிக்கிறதுக்கு, இனிப்பு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நம்ம குழந்தைங்க நமக்காக இப்படி வச்சு வாசலில் வச்சு நம்மளை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் என்ன ஒரு தோஷங்கள், பித்ரு தோஷங்களாக இருக்கட்டும், கர்மாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு கண்ணு முன்னாடியே கரைஞ்சிருங்க. திருப்பி சொல்கிறோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு எளிய வழிபாடு தான். ஆனால் இந்த ஆடி அமாவாசைக்கு ரொம்ப இந்த பிரபஞ்சத்தோட சக்திகளானது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நாளை நம்ம பண்ணக்கூடிய சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரங்கள், ஒரு எளிய நம்முடைய வழிபாடுகள் இருக்குது பார்த்திங்களா, அதை வீட்டுக்கு நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். இந்த அமாவாசைக்கு நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். இது ஆடி அமாவாசைக்கு பண்ணுறது ரெட்டிப்பு இல்லைங்க, அதற்கு மேலே நம்ம வாழ்க்கையில் நினைக்க முடியாத நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் திருமண தடையாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் எந்த ஒரு சுபகாரியம் ஆரம்பித்தாலும் ஏதாச்சும் தடைப்பட்டு அப்படியே நிறைய குடும்பத்தில் கல்யாணங்கள் பாதிலே நிற்கிறது, நிச்சயதார்த்தம் நிற்கிறது, இல்லை குழந்தை பிறப்பு ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போய்கிட்டே இருக்கிறது, இல்லாட்டி பாதியில் நிறைய பேருக்கு அபாஷன் ஆகிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பித்திருக்களுடைய சாபங்களும் தோஷங்களும் தான். அதனால் வீட்டில் சின்ன எளிய முறையில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம்
குடும்பத்தில் எந்த ஒரு தோஷங்கள் எல்லாமே கர்மாவாக இருந்தால் கூட அதை கண்ணு முன்னாடி கரைச்சி முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு இருந்துட்டாலே குலதெய்வத்தோட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம எத்தனை சாமி எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணாலும் அந்த வேண்டுதல்கள் எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முன்னோர்களுடைய பரிகாரம் தான் இது. அதனால் இந்த தினம் நீங்கள் காக்காக்கு படையலிட்டாலும் சரி, நம்முடைய பித்திருக்களுக்கு முறையாக தர்ப்பணம் பண்ணாலும் பரவாயில்ல, எந்த ஒரு விஷயம் நீங்கள் அன்றைக்கி பண்ணாலுமே சரி, இந்த ஒரு விஷயத்தை செய்ய நீங்கள் மறக்கக்கூடாது. காலையில் ஒரு சின்னதாக ஒரு டம்ளரில் தண்ணீரும் அந்த பக்கத்தில் சின்னதாக ஒரு இந்த இனிப்பு சக்கரை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுருங்க. அதை எறும்போ ஏதாச்சும் ஏதாவது எறும்பு எது வேணாலும் அந்த டைமில் சாப்பிட்டுட்டு போட்டோம். அது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை செடியில் விட்டுருங்க. இந்த சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, சக்கரையோ வெல்லமோ நம்ம ஏதாவது வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை நம்முடைய வீட்டில் இந்த வெளியில் மரத்துக்கு கீழே இது மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் அது எறும்புகளுக்கு நமக்கு ஒரு உணவாக போயிடும். அதனால் இதுவும் ஒரு தான தர்மத்துக்கான ஒரு இணையான ஒரு பலன்கள் தான். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களுடைய எப்படிப்பட்ட சாபங்களும் நீங்கி நல்லபடியான ஆசீர்வாதங்கள் கிடைத்து குடும்பத்தில் வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பமானது நல்ல சுபிக்ஷங்கள் கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.